கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 58வது அதிகாரம் 16வது வசனம் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் அப்படிங்கிறது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் தான் முற்றிலுமா ஆதாரமா இருக்கிறார். நம்மளுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரால் தான் எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய பாதையில அவர் நமக்கு வகுத்து வைத்திருக்கிற அந்த திட்டத்துல அவருடைய ஆலோசனையில நம்ம நடக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். உலகமே பஞ்சத்துல இருக்கும், ஆனா நம்ம செழிப்பா இருப்போம். உலகம் குறைவுல இருக்கும், ஆனா நம்ம திருப்தியாக்கும். நான் திரும்ப இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி காமிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் நடத்துவார். ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறதில்லை. ஒரு இமைப்பொழுது கூட அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. நித்தமும் அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மா திருப்தியா இருக்கும். நான் தான் சொன்னேன், உலகமே வறட்சியில இருக்கலாம், குறைவுகள்ல இருக்கலாம், ஆனா நீங்க செழிப்பா இருப்பீங்க, திருப்தியா இருப்பீங்க. திருப்தினா என்ன? உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்பாடி, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்ப்பா, இனி இதை குறித்து ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு ஒரு ஆனந்த திருப்தி அடைவீங்க. பார்த்தீங்களா? அந்த நிலைமையில தேவன் உங்களை வைப்பார். உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாக்குவார். அதாவது நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனாலையும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதுனாலையும் உங்கள் எலும்புகள் பலனுள்ளதா இருக்கும். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்க, வற்றாத நீரூற்ற போல இருப்பீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம் என்ன? கர்த்தர் நீங்கள் ஆதாரமா வைத்திருக்கிறதுனால. கர்த்தர் உங்களை ஆதாரமா இருக்கிறார் அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து பலிக்கிறதா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை தேவனோடு இணைக்கப்பட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது, தீமை இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, மனமகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நிறைவு இருக்கும், வெற்றி இருக்கும். அதனாலதான் மறுபடியும் ஏசாயா சொல்கிறார், மலை தாழ்ச்சியான வருஷத்துல கூட நீங்க தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க அப்படின்னு. அதான் நான் முதலே சொன்னேன், உலகம் வறட்சியில இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். செழிப்பா இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க கனி கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஏராளம் இருக்கும், ஒரு தாராளம் இருக்கும். மற்றவங்க குறைவுகள் இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில் புரண்டு வழிகிற ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். காரணம், அவரே உங்கள் ஆதாரம். அவரை நீங்க ஆதாரமா வைத்திருக்கும் பொழுது ஏசாயா 58வது அதிகாரத்துல உள்ள வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில பலிக்கக்கூடியதா இருக்குது. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.